வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் திமுகவுடைய அரசினுடைய சாதனைகள் மேலே தாவேக்கா அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டினதான் இந்த தாவேக்கா செஞ்ச மிகப்பெரிய பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிற தலைவர்களை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே தெரியுது இந்த கூட தவறாமல் பயன்படுத்துங்க. ஓகே, இந்த திட்டங்கள்லாம் அறிவிச்சிட்டு இருக்காங்களே, இதை உடனே நம்ம இதை பாராட்டி பேசணும். அந்த பொது திட்டங்கள் எல்லாத்தையுமே பொதுவாக சொன்ன திட்டங்கள் எதுவும் அதிகமாக வரல. ஆனால் இருந்தாலும் இல்லாத திட்டங்கள் நிறைய இறக்கி விட்டு புதுசாக அண்ணன் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கேட்குறோம். இன்னைக்கு சொன்ன அந்த விஷயங்களை பற்றி பேசுவோம். அதாவது இன்னைக்கு விவசாயிகளுக்கான ஒரு பட்ஜெட் தாக்கல். இந்த பட்ஜெட் தாக்கல் முடிஞ்ச உடனே என்னென்ன யாருக்கு சிறு குறு விவசாயிகள், அப்புறம் பருத்தி, அப்புறம் நெல், அப்புறம் பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கிற அந்த சோளம், மக்காச்சோளத்தில் ஆரம்பித்து எல்லாம் ஆரியம், ராகி, கேதுன்னு சொல்லிட்ட பாருங்க, ஆரியம், ராகி, அப்புறம் கம்பு, சோளம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அடித்து ஆராய்ச்சி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக பேசியிருக்காரு இந்த பட்ஜெட்டை குறித்து. சரி, ஓகே, பேசி முடிச்சாச்சு. பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. எடப்பாடி ஐயா கிட்ட மைக்கு நீட்டினாங்க. என்ன தெரியுமா, ஐயா இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அடடடடட, என்னால் உட்காந்துருக்க முடியலப்பா, 2.5 மணி நேரமாகவும் ஒரு பட்ஜெட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவு லென்த்தாக படிச்சும் ஒன்றுமே இல்லைன்ட்டார். உண்மையில சொல்கிறேன், அவ்வளோ லென்த்தாக படித்தாங்க. நானும் 2 மணி நேரம் 35 நிமிஷம் படித்தாங்க. 10 மணிக்கு ஆரம்பித்து 12:35 வரலும் படித்தாங்க. ஆனால் பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே பூஜ்ஜியம் தான்ட்டார் கிளீனாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் தெரியும் முக்கியமான இது ரிசல்ட் என்னன்னு போயிட்டார். அடுத்தது இவர்கிட்ட வந்திருக்காங்க, உதயநிதி ஐயா கிட்ட வந்திருக்காங்க. அண்ணன் என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது முழு நீளமாக பொய்யான பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டே மோசமான பட்ஜெட்டு, இது 0 தான் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் டெஃபினட்டாக ஃபெயிலியரான பட்ஜெட்டு, அதனால் இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது எதிர்ப்பு காட்ட தான் நாங்கள் கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக சொன்னார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டு எங்களோட பட்ஜெட் மேலே இவங்க சாயம் பூசியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே. அடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதையே தான் ரிப்பீட் பண்ணிக்கிறார். அதாவது இந்த பட்ஜெட் என்பது டிஎம்கே அரசின் மேலே டிவிகே சாயம் பூசப்பட்டது அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அவர் சொன்னது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2,000 தரணும், அதே 1000 தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு கொடுத்தோம், அது மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டீங்க. அடுத்து விவசாய கடன் தள்ளுபடினீங்க, அது பாதியாக பண்ணீங்க, அது அப்படியே நிற்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர் கடன் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னீங்க. இதெல்லாம் நாங்களே சொன்னது தான். சைக்கிள் திட்டம் நாங்கள் சொன்னது தான், மடிக்கணி திட்டம் நாங்கள் சொன்னது தான், காலை உணவு திட்டம் நாங்கள் சொன்னது தான், நமப்பொருள் சிலனும் நாங்கள் சொன்னது தான், மகளிர் உதவித்தொகை நாங்கள் சொன்னது தான் இப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்டத்தட்ட எல்லா திட்டங்களையும் சொல்லி இதை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் பண்ணிக்கிறீங்களே தவிர இதிலிருந்து நீங்கள் வேற எந்த புது திட்டம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. அதாவது டிஎம்கேனுடைய திட்டங்கள் மேலே நீங்கள் ஒரு ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டி வெற்றி அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டீங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சதுன்ட்டார். கிளீனாக அவரோட ஸ்டேட்மெண்ட்டை டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சௌமியா அன்புமணி அவர்களும் பேசியிருந்தாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய பட்ஜெட்டை பற்றி ஒன்றும் பெருசாக இல்லைங்க, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, விவசாயிகள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும், நல்லா இன்னும் திட்டங்கள் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீசெண்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்தது பிரேமலதாம்மா சொன்னது தான் இன்றைக்கி பெரிய வேலை. என்ன சொல்லிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தேன், விவசாயியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக பிறக்கணுமா ஆசையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் விவசாயியாக வாழலாம், விவசாயிகள் நில்லுங்க, விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள், விவசாயிகளோடய இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை, இந்த பட்ஜெட் ரொம்ப மோசமான பட்ஜெட்டாக வந்திருக்கு. திமுகனுடைய மாடலில் இவங்க
ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் வந்து தன்னோட பங்குக்கு அந்த மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இப்படியாக வந்து தொடர்ந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பயிர்க்கடன், அந்த ஏற்கனவே கூட்டுறவு தள்ளுபடி அதெல்லாம் அண்ணன் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் குறிப்பாக எதுவுமே வரலை. ஆனால் இருந்தாலும் வந்து குறிப்பிட்ட திட்டங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்காரு. இன்னும் மக்கள் எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. கண்டிப்பாக அது வரும் காலங்கள் நடக்கும். ஏன்னா இப்போ தானே வந்து 100 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க. பட்ஜெட் போடுற டைம் தான் இது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அது 2027க்கான பட்ஜெட்டு வரும். அப்போ ஆகஸ்ட் மாதம் போட்டாங்கன்னா அந்த பட்ஜெட்டில் வந்து எல்லாமே வந்து கண்டிப்பாக வரலைன்னா அப்போ நம்ம வந்து கேள்வி வந்து ஃபுல் ஃபோர்ஸாக எழுப்பலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆட்சிக்கு வந்து நீங்கள் 1.5 வருஷம் ஆச்சு, நீங்கள் எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பலாம். ஆனால் இன்னைக்கு வந்து புதுசாக வந்திருக்கிறதுனால நம்ம எந்த கேள்வியும் அவர்களை எதிர்த்து கேட்க முடியாத அளவுக்கு தான் இப்போ நம்ம இருக்கிறோம். நேற்று அறிவித்த திட்டங்கள் வந்து எல்லாமே பொதுப்படையான திட்டங்கள், எல்லாத்துக்குமே சேரக்கூடிய திட்டங்கள். இது வந்து விவசாயிகளுக்கு மட்டுமே இன்னைக்கு நாளை ஒதுக்கியிருக்காங்க. அதனால தான் வந்து இவ்வளவு தூரம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லலாம். சரி, நம்ம தொடர்ந்து அடுத்த நிகழ்வுக்கு போயிடலாம். அடுத்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எல்லாரும் வந்து இந்த பட்ஜெட்டை, விவசாய பட்ஜெட்டை குறித்து குறைய தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா வைகோ அவர்கள் வந்து பாராட்டி தள்ளிட்டார். இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லைன்ட்டார். சூப்பர் லெவல்ன்ட்டார். அது நெக்ஸ்ட் லெவல் போயிட்டார் விஜய்ன்ட்டார். உண்மையிலே அவர் ஒரு பாராட்டியிருந்தார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 தலைவர்கள் உண்மையிலே பாராட்டியிருந்தாங்க. பரவாயில்ல, நாங்கள் கூட எதிர்பார்த்ததை விட நல்ல சிறப்பாகவே தலைவர் செய்கிறாரு. உண்மையிலேயே நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து விஜய் நாங்கள் வந்து நாங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டோம். ஏதோ பண்ணுவாரா இல்லையா, அவர் தெரியுமா தெரியாதானே யோசித்தோம். ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன், உண்மையான அரசியல்வாதி, உண்மையாக தெளிவாக செயல்படுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் மட்டும்தான். அந்த மாதிரி வந்து தெளிவாக செயல்படுறாருன்னு சொல்லிட்டு அவர் குறிப்பாக வந்து விஜயண்ணனுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ இறங்கி வந்திருக்கிறாங்க. சீமானண்ணன் கூட எதிர்ப்பு தான் தெரிவித்தார். என்னையா பட்ஜெட் இது நாளால் அப்படி அப்படிங்கிற மாதிரி நேற்று தெரிவித்தார். சரி, நம்ம தொடர்ந்து வந்து அவங்க தம்முங்க தொடர்ந்து பட்ஜெட்டை பற்றி பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல பட்ஜெட்டு, எல்லாத்துக்கும் ஒரு கோடி கொடுக்குறேன்னா கூட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு கோடி, எல்லாம் பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு கோடின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ரேஷன் கட்டைக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு கூட 1 கோடின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 கோடி ரூபாயை நீ எங்கிருந்து எடுப்ப? இந்த 1 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் எங்க இருக்குது? இந்த 1 கோடி ரூபாயை நீ எப்படி வந்து கொடுக்க முடியும்? இந்த 1 கோடி ரூபாய் எப்படி நீ கொடுத்த அப்படிம்பாங்க. உடனே வந்து கொடுக்கலைன்னா 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்க பார்த்தியா அப்படிம்பாங்க. தரலன்னு வச்சுக்கோங்க, பார்த்தீங்களா, அவங்க 1 கோடி ரூபா தரேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு தரல, என்ன பண்ணுவீங்க அப்படிம்பாங்க. அதாவது என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, தரலன்னா அப்படி, தந்தா இப்படி. அதாவது இட்லி மாதிரி ஒரு சைடு வெந்த உடனே 2 சைடும் வேகக்கூடாது. தோசை மாதிரி இந்த பக்கம் வேவில்னா அந்த பக்கம் திருப்பி போடணும், அந்த பக்கம் வேவில்னா இந்த பக்கம் திருப்பி போடணும். அந்த மாதிரி வந்து சிலர் செய்வாங்க. அப்படி அண்ணாலாம் செய்ய மாட்டார், மற்றவங்கள சொல்கிறேன் நான். அப்புறம் தொடர்ந்து வந்து இந்த திட்டங்கள் எல்லாமே ஒரு நல்ல நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உண்மையிலே நல்ல திட்டங்கள் தான். இது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து வந்து திட்டங்கள் நாளைக்கும் வந்து இருக்க போகும். அந்த பட்ஜெட்டு தான் என்ன சொல்கிறது, இந்த 4 நாள் வாசிச்சாங்கல்ல, இதுக்கெல்லாம் ரியாக்ஷன் நாளைக்கு இருக்க போகும். எதிர்கட்சிகள் எல்லாம் பேச போகும், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க, எல்லாம் நல்லா பரபரப்பாக இருக்க போகுது நாளைக்கு சட்டமன்றம்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன், என்ன தெரியுமா, அரசியல் அப்படின்னாவே இறங்குறவர்களும் ஜாலியாக தான் இருக்க மாட்டேங்குது. இறங்கிட்டாதான் என் மண்டை ஃபுல்லாக டென்ஷன் ஏறிக்குது. நன்றி, வணக்கம்.